வெல்கம் டு மிச்சிசை. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, மோட்டிவ்ஸ்ன்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு எரோட்டிக் சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக நான் இந்த படம் வந்து பார்த்தேன். ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதை வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கதை தான். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோ வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கார். சொந்தமாக ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு. அவர் வந்து நல்லபடியாக அவர் பிஸ்னஸ் வந்து போயிட்டுருக்கு. நல்ல காசுலாம் இருக்குது. அதுமாதிரி ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா ஒரு லவபிள் ஒய்ஃபாக இருக்காங்க. அவங்களும் வந்து இவங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்க. அவங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் லேடியாக இருக்கிறாங்க. ஸோ எங்கள் 2 பேர் வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்குது. இது ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட தான் இவரை பற்றின எல்லா விஷயமும் வந்து அவர் ஷேர் பண்ணுவார். இவரோட டார்க் சீக்ரெட்னு சொல்லி எல்லா விஷயமும் அவர்கிட்ட இருந்து ஷேர் பண்ணுவார். ஸோ ஹீரோ வாழ்க்கை வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து ஒரு அஃபேர் வருது. ஒரு தப்பான ஒரு அஃபேர் வருது. ஸோ ஒரு கள்ளத்தொடர்பு வருது. அந்த கள்ளத்தொடர்பு வந்து ஹீரோ வச்சு கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த ஒரு சைடு ஒய்ஃப் கூடயும் வந்து சந்தோஷமாக இருக்கார். இன்னொரு சைடு அந்த கள்ளத்தொடர்புல அந்த பொண்ணு கூட சந்தோஷமாக இருக்கார். ஒரு ஸ்டேஜில் அந்த பொண்ணு வந்து இறந்து போயிடுது. அந்த பொண்ணை வந்து யார் கொன்னா அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு கொஸ்டின் மார்க்கில் தான் இந்த படத்தோட கதை வந்து மூவ் ஆகுது. ஸோ அந்த இப்போ ஹீரோ கள்ளத்தொடர்பு வச்சிருந்த ஒரு பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வேற ஒரு புருஷன் வந்து இருப்பான். ஸோ அவன் கொண்டானா இல்லை ஹீரோ தான் கொண்டாரா, யார் தான் அந்த பொண்ணை கொண்டா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து போகுது. ஸோ ஃபைனலாக அந்த பொண்ணை வந்து யார் கொண்டாங்க அப்படிங்கிறது கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 பேரை தாண்டி எதிர்பார்க்காத ஒருத்தர் வந்து அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டே வந்து கொண்டிருப்பார். ஏன்னா க்ளோஸ் ஃப்ரெண்டே பார்த்தீங்கன்னா இவரோட ஒய்ஃப் மேலே ஒரு கண்ணு இருக்கும். அதனால் அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டே பார்த்தீங்கன்னா இவரை பிளான் போட்டு ஹீரோவை வந்து மாட்டி விட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் கடைசி இந்த க்ளோஸ் ஃப்ரெண்டே பார்த்தீங்கன்னா ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்டே வந்து ஹீரோட ஒய்ஃப் வந்து கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. ஹீரோட ஒய்ஃபோட சேர்ந்துருவாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த படத்தோட கதை. ஒரு சாதாரணமாக ஒரு கதை தான். சரி, ஒரு வித்தியாசமான ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டவுன்லோட் பண்ணி இந்த படம் வந்து பார்த்தேன். ஒரு 1.5 மணி நேரம் தான். மொத்தமே படத்தோட நிமிஷம் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் தான். ஸோ படத்தில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிட்டு சீன்ஸ்லாம் வந்து சொருகி வச்சுருக்காங்க. அதனால் 18+ மூவி தான் இது. ஸோ இந்த படம் வந்து உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு என்கேஜிங்காக ஒரு படம் பார்க்கணும், கொஞ்சம் ஒரு அடல்ட் ரீதியான ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.